எல்லாருக்கும் ரைஸும் வாங்க ஒரு வாய் நான் செஞ்சது அம்மா சிக்கன் குழம்பு. இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு வச்சேன். நல்லா சமைச்சியாப்பா? நல்லா சமைச்சாரா ஐயா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சௌந்தர்யா தான் புளிய கரைச்சு ஊத்தணும், அவங்க அப்படியே போட்டுட்டாங்க. எதுக்கு கரைக்காது, சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். சரி போயிட்டு வந்து கூட சாப்பிடுவோம். சமைச்சிங்க தெரியாது, சமைச்சிங்க, நல்லாதான் சமைச்சிங்க. மிச்சா இரவுக்கு ஏதாவது சமைப்போம். அப்படியா? ஓகே. நல்லா அழகா இருக்கு. ஸ்டோர் ரூம் இதுலதான் இந்த பேட்டரி வர்றது, பொருள் பூரா. இப்ப நாங்க எங்கிட்ட இருந்து வந்தோம்? நீங்க நேரா இல்ல, நீங்க வந்து இதுல இருந்தே வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்தோம். ஸ்டோர் ரூம்ல வந்திருக்கீங்க. 24 மணி நேரம் பாக்குறீங்களா? என்ன சாமி? நைட் மட்டும் தான் டிவில. இரவு டிவில பார்ப்போம். இது ஹாட்ஸ்டார் டிவில போட முடியாது. நம்ம வீட்டுல போடுறேன், நாங்க போன்ல பார்க்க முடியல. உங்களால பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். டவர் வேலை செய்யறாப்பா? இது என் பெட்டு. சரிப்பா சரிப்பா. சமத்தா இருக்கணும் எப்பா. நல்லா இருக்கேம்மா, உட்காருங்க சேத்த. சரிப்பா, இதுல உட்காருங்க. உங்களுக்கு ப்ளம் கேக் பிடிக்கும்னு எடுத்து வச்சேன். உங்களுக்கு நாங்க அங்கே நிறைய கொடுத்தாங்க. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும்பா. ஒரு சிக்கலும் இல்லையில? இல்லப்பா, நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும். இதுவரையும் இல்லப்பா. டெய்லி 9 மணி எப்படா ஆகணும் டிவில பாக்குறோம் இருப்போம். என்ன நம்ம 8, 9க்கு படுப்போம். இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சி ஓடுறதுனால 1 மணி சமைச்சா சாப்பிடுப்பா. நல்லா சாப்பிட்டுக்க. இறங்கி போய் நல்லா இருக்கேம்மா. சரிப்பா சரி. வாய்ப்பு நல்லாப்பா, கடவுள் கொடுத்த கிஃப்ட்ப்பா. மிகப்பெரிய சாதனைப்பா இது. நம்ம பரம்பரையிலே யாரும் வந்து இல்லப்பா, பரம்பரைக்கே பெருமைப்பா. ஆமாப்பா. இதுல இங்க 2 பேரும் போட்ட உழைப்பு அது கிடைச்ச பிரதிபலன். அவ்வளவுதான் இல்லப்பா. இல்ல சாமி, நல்லா விளையாடியாப்பா. இது வந்து நாங்க வந்து எங்களை விட உன்னோட உழைப்பு தான். நாங்க வேணா பெருமையா சொல்றோம், நாங்க படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க படிச்சீங்க, அதான் விஷயம். ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு வந்து நீ முதலாவது நிக்கும் போது மட்டும்தான் பாத்திருக்கோம். அங்க இருந்து ஓடி போது நீ என்ன சிரமப்பட்டேங்கிறது எங்களுக்கு காமிக்கவே இல்லை. நீ சந்தோஷமா. சரிப்பா, ஒரு நாள் சந்தோஷம்ப்பா. இப்ப நானு ஜெஃப்ரி ராணுவ தான் சரிப்பா. புதுசு. மத்தவங்களும் ஆமாப்பா, செலிபிரிட்டி, அவங்க எல்லாம் பிரபலம். ஆமாப்பா ஆமாப்பா. அவங்க நம்மள நடந்து மனுஷு நல்லாப்பா. நம்ம 4 பேர் தவிர எல்லாருமே பிரபலம். சரிப்பா சரி. அவங்க நம்மள நல்லாப்பா நடத்துற விதம், அவங்க நமக்கு கொடுக்குற அன்பு, போட்டி எல்லாமே நல்லாப்பா. அதான் ஒவ்வொரு நல்லா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு முறையம் போட்டா இருக்குமே, அந்த மாதிரி இல்லையா? ஆமாப்பா, அப்படிதாப்பா இருக்கு. ஆமாப்பா, அப்படிதாப்பா இருக்கு. ஆமாப்பா ஆமாப்பா. இறங்கிட்டேன் அவ்வளவுதான். வந்துடலாமா இன்னும்? சரிப்பா சரிப்பா. என்னென்னமோ அம்மா விக்ரம் சார் என்னென்ன செய்வாரு. சரிப்பா சரிப்பா சரிப்பா. நல்லா விளையாடு சாமி, தைரியம் நல்லா விளையாடு. ஆமாப்பா, இன்னும் சிறப்பா விளையாடணும். பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு சாமி, இன்னும் நல்லா விளையாடணும்னு சொல்றாங்க. யாரு? நீ நீ பெஸ்டா விளையாடவும் நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வந்து அப்படியா? ஆமாப்பா. நிறைய என்ன மீன்காரெல்லாம் மீன்லாம் கொடுக்குறாங்களா? நல்லா நிறைய கொடுக்குற எல்லாரும் சொல்றாங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஊர்ல எல்லாரும் சொல்றாங்களா? நல்லாப்பா நல்லாப்பா. அப்படிலாம் பேசுனீங்களா நீங்க? போயிட்டு வந்தேன், பாத்துட்டு வந்தேன்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. யாரும் சௌக்கியமா இருக்காங்க. எல்லாரும் உன்னை நல்லா விசாரிச்சான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஆமாப்பா ஆமாப்பா. ஆமா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். மேல மக்கள் கையில கடவுள் மக்கள் வந்துருவாங்கப்பா. ஆமாப்பா, ஜெயிச்சுட்டு வர சொன்னாங்க எல்லாருமே. நம்ம கையில எதுவும். ஆமாப்பா. சரி, அவனன்றி ஓரளவும் அசையாது, அப்படிதான் சொல்லணும். காபி சாப்பிடுறீங்களா? சரி, கொஞ்சமாமா, ரொம்ப வேண்டாம். நடுல ரொம்ப அழகு கெஞ்சி கதர்னதான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, அவர் பிக் பாஸ் அதுதான்ப்பா. அப்ப ஐயோ அம்மா அப்பாலாம் இல்லப்பா இல்ல. சரி, இதுவும் அழுதுட்டோம், அழுதோம். அதுதான் எனக்கு அப்புறம் ஐயோ உங்களுக்கு சங்கடப்படுத்தி. இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்பா 2 நாளா அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன்னா நீ அழுது பார்க்கவே இல்லையா? என் பிள்ளை நீ அழுது பார்க்காம இருந்துட்டு இவ்வளவு தூரம் அழுத உடனே மனசு தாங்கல, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கேன்மா. நல்லா ஆசனா இருக்கணும்ப்பா. இவ்வளவு பேரும் நல்லா பாத்துக்கிறேன். ஆசனா இருக்கணும். யாருக்கும் எந்த பொறாமையும் கிடையாது. சரிப்பா. யாருக்கும் எந்த மனசுக்குள்ள வச்சு அந்த மாதிரி விளையாட்டு நேரத்துல பேசுவோம். உண்மை பேசுறீங்கப்பா எல்லாரும். அது ஒரு பெரிய விஷயம்ப்பா. யாரும் முகத்துக்கு பின்னாடி போய் தப்பா பேசுறது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிறப்பா இருக்குப்பா, ரொம்ப சிறப்பா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே இங்க ஒரு போட்டியில ஒரு ஆள் ஜெயிச்சாலும் எல்லாரும் சந்தோஷம். நல்லாப்பா.
நல்லாப்பா. நினைச்சு எங்க அம்மா கொஞ்சம் முத்து காஃபியா டீயான்னு கேக்குறதுக்கு வந்தா எனக்கு டீ வேணும். டீ டீயே போடுமா? டீ ஓகே. ஓகே. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிப்பா. இது இளைச்செல்லாம் பெரிய சரிப்பா, விஷயம். இந்த வாரம் 6 நாளும் சரிப்பா. ஒரு நாள் அரோமால இருந்து சரியான சாப்பாடு, மறுநாள் நேற்று நைட்லாம் விஜய் சேதுபதி அனுப்பிச்சு சாப்பாடு சாப்பிட முடியல. சூரியனை அமுச்சு விட்டு ஐயோ அது வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கையாப்பா. நல்லா ஒரு முறை எதுக்காகவும் கவலைப்பட. எனக்கு என்ன கவலை? நல்லா எனக்கு நீங்க இருந்தே நல்லா இருக்கீங்க. நல்லா மட்டும்தான் விட எங்களுக்கு என்னப்பா வேணும்? எங்க பிள்ளை ஜெயிச்சு நிக்கிறான் இன்னைக்கு. எங்களுக்கு இதை விட நீ என்ன வேணும்? நைட்டு ஒரு நிம்மதி இருக்கும். நல்லாப்பா. பெரிய விஷயமா, பெரிய வாய்ப்புமா? ஆமாப்பா, பெரிய வாய்ப்புப்பா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் இல்லையா? அதுவும் உண்டு. இன்னொன்று அம்மாவோட இது படிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளாட்டி மறந்துட்டேனேப்பா நானு. அம்மாவை ஈன்ற பொழுதும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய். 100க்கு 200 இதுப்பா. அப்பா சந்தோஷம் தானே. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில நீ கலந்துக்குருவியாங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. ஆனா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுனால இப்ப எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. அப்ப நீங்க வந்து பிக் பாஸ்ல வந்து நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே பெருமையா இருக்குல்ல. அது இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் சிறப்பா விளையாடணும். அதான் விளையாண்டு ஒரு 3 வாரம் அந்த 3 வாரமும் சிறப்பா விளையாடணும். முடிஞ்சாலும் நல்லா விளையாண்டுட்டு மகாராசனா விஜய் சார் கிட்ட கப்பையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்ம இல்ல மக்கள் கையில தான். மக்கள் கொடுப்பாங்க. வாங்க இங்க போய் எல்லாரும் கூட சரிப்பா. 2 பேரும் சண்டம்புலாம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏப்பா எங்க வீட்டு பிள்ளை எவ்வளவு உயரத்துல இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை எவ்வளவு உயரத்துல இருக்கு. பாத்து நீ வா உட்காரு, என் மடியில படுத்துக்க வா. நான் வந்து நீ உயரணும் நீ உயர்ந்துட்ட இனிமேல நான் என் பிள்ளை நல்லா மகராசனா. சரி guys, 2 minutes. நான் சொன்னேன் குமரனும் நதியாவும் மாதிரி ஜெயிக்கணும்னு. நீ ஜெயிச்சுட்ட. அம்மாவாலதான் நதியாவும் நீங்க ஜெயிச்சது. நீ வந்து குமரனா ஆயிட்ட. எனக்கு இப்படி உட்காரேனா மகராசனா இருக்க. அப்பா இதே செருப்பு வாங்கி கொடுக்கணும். மகராசனா நீ மகராசனா இருக்கணும். என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமாவும் ஆயுளோடையும் ஐஸ்வர்யத்தோடயும் என் பிள்ளை இருக்கணும். நல்லா ஆமாப்பா நல்லா இருக்கணும். பணி எங்களுக்காக ரொம்ப உழைக்கிறப்ப. அதெல்லாம் இல்லம்மா. நல்லா நீ மகராசனா இருக்கணும் சரியா? எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீங்க இருக்கும்போது எனக்கு மெடிடேஷன் பண்ண நேரம் கிடைக்கும். எவ்வளவு அறிவா இருக்கு என் பிள்ளை. அந்த 15 கண்டுபிடிச்சது என்ன, எவ்வளவு அறிவா இருக்கு என் பிள்ளை. அந்த பாட்டில தூக்கி போட்டது என்ன, அந்த கணக்கு எழுதுற வேகம் நல்லா சூப்பரா பெஸ்டா பண்ற சரியா குமரா? வகுப்பெல்லாம் இருந்தில்லமா? அப்படிலாம் இல்லப்பா. ஜெனரல் டாஸ்க்ல எதுவும் அடிபட்டுச்சா? இல்லப்பா அதுல பார்த்தா சரி வெரி குட். அப்படிதான் இருக்கும். நல்லா இதுக்காக நீ அழுதல. நீ அழுததை பார்த்து அதுதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு எனக்கு. சரிப்பா நல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஒரு விஷயம் நான் சங்கடப்பட்டேன்னு எல்லாருமே கலங்கிட்டாங்க. ஆமாப்பா அது ஒரு விஷயம். அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஆறுதலா இல்ல. சைக்கிள் ஓட்டும் போது ஒரு சேட்டை பண்ணேன். அது வீட்டுல செய்யற சேட்டை. அது கூட பெருசா தெரியல. இந்த அழுதுதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. எல்லாரும் சேதனே சொன்னாங்க. நீ அழுகிறப்ப எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கவலையா பாத்துக்கிறாங்கப்பா. ஒரு முறை இல்ல பாரு. இன்னொரு விஷயம் என்ன, சைக்கிள் ஓட்டம் பண்ணும்போது பண்ண சேட்டை அது வீட்டுல நீ செய்யறதான். அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பா எக்ஸல கொண்டு போய் தென்னை மரத்துல வெட்டியா ஸ்டார்ட் பண்ணி யாருக்குமே அம்மா அந்த கதை தான். இன்னைக்கு குமரனால இன்னைக்கு அம்மாவை உலகம் பூரா நீங்க உள்ள வந்தது எல்லாரும் பாத்துட்டு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சேதன் பேசுறீங்கல்ல ஸ்டேஜ்ல. ஆமாப்பா பாத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அறிவாளிகளோட சேர்ந்து அறிவாளிகள் ஆயிருவோம்லப்பா. அதான்ப்பா. அது எதிர்பார்க்கவே இல்லப்பா. எதிர்பார்க்க நிறைய உழைப்போம் நிறைய மேல வருவோம். அவ்வளவுதான். அதான் விஷயம். மனசை மட்டும் தளர விடக்கூடாது. ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்துக்கிறது. நல்லாப்பா. ஒவ்வொரு முறையும் பேசும்போது அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. பத்திரமா இருக்கணும், சமத்தா இருக்கணும். ஏப்பா வந்ததே மிகப்பெரிய வெற்றி தான். உள்ள வந்ததே பெருசு. வெற்றி எல்லாராலையும் சுலபமா முடியுமாப்பா? அது இந்த நிகழ்ச்சியில பார்த்துருக்காங்க. ஆமாப்பா. நிறைய அப்பாவுக்கு செருப்பு தான் வாங்க. கிஃப்ட் நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஜெயிச்சு வந்துடணும். ஏப்பா சரிப்பா. அப்பா நல்லா இருக்கீங்களா? எனக்கு இங்க இருந்தே நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா ஒரே பெருமைப்பா.
அது டிவி பாக்குறதுல இப்ப இந்த நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து பாக்குறோம்ல இப்ப பொழுது நல்லா ஓடிடுது. அவ்வளவு பெருமை எங்களுக்கு. அப்படியே கட்டி விடுக்கலாம். ஐயா நான் வேணா முடி கட்டிக்கிறேன். சரிப்பா சரிப்பா. முடி கசகசன்னு இருக்கா உங்களுக்கு பாக்குறதுக்கு? சமத்தா இருக்க, புத்திசாலியா இருக்க. எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு புத்திசாலி. நான் வியந்து வியந்து போறேன்ப்பா. சந்தோஷம் தான். நல்லா புத்திசாலியா இருக்கிறப்பா. போதுமா? சரிப்பா. நீங்க நேரத்துக்கு கொடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. என்ன கதை? அதெல்லாம் சரி பண்ணியாச்சுப்பா? பண்ணிட்டீங்களா? சரி.